நம்ம ஒயிட் டென்ஷன் நேயர்கள் அனைவருக்குமே வணக்கம். நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த இந்த த பாய்ஸ் இந்த படத்தோட ட்ரெய்லர் வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் ட்ரெய்லருக்குள்ளே போயிடலாம் வாங்க. இந்த படம் எப்படி இருக்க போகுதுன்னா, நம்ம சந்தோஷ் அவர்கள் வந்து ஒரு வீடு எடுத்து தங்கிட்டு இருக்காரு. அந்த வீட்டோட ஹவுஸ் ஓனர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ரிக்ட்டுங்க. வேறு யாரும் இல்லை, நம்ம பாபா மாஸ்டர் தான் வந்திருக்காப்புல இந்த வீட்டோட ஹவுஸ் ஓனராக. ஸோ அவர் என்ன கண்டிஷன் போகிறான்னா, தம் அடித்தல், தண்ணி அடித்தல், குட்டியை வீட்டுக்கு வர வைத்தல், இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் நடக்கலாம். இது இல்லாமல் பேச்சுலர் லைஃப்பை என்னங்க நீங்கள் என்ஜாய் பண்ண போகிறீங்க? இந்த மாதிரி நம்ம பாபா பாஸ்கர் மாஸ்டரே வந்து சொல்கிறா. அப்படி சரி, நம்ம ஹவுஸ் ஓனரே பர்மிஷன் கொடுத்ததுக்கப்புறம் இவங்க சும்மா இருப்பாங்களா? நம்ம சந்தோஷ் அவர்களும் அவருடைய ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க, அவங்க எந்த மாதிரிலாம் என்ஜாய் பண்ணுறாங்கன்றதை தாண்டி அவங்க கொடுக்குற அந்த அட்ராசிட்டிலாம் இன்னும் மோசங்க. ஒரு கேங் ஆஃப் பீப்புள் ஒரு தனியாக பேச்சுலராக இருக்கும் போது அவங்களுக்குள்ளே நடக்கிற அந்த கலாட்டா, என்டர்டைன்மெண்ட் இது எல்லாமே வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாகவே இருக்கும். ஸோ நம்ம பேச்சுலர்ஸ், அதாவது நம்ம பசங்க தனியாக இருந்தாவே நம்ம பண்ணுற காமெடியாக இருக்கட்டும் இல்லை ஃபன்னாக இருக்கட்டும், இதெல்லாம் வேறு மாதிரி இருக்கும். ஸோ பேச்சுலர்ஸாக இவங்க வந்து ஆக்டிங் வைஸ் இதெல்லாம் எப்படி பண்ண போகிறாங்க அப்படின்றது முன்னாடி இந்த படத்தை கொடுத்துருக்காங்க பாருங்கள் கண்டென்ட்டு, அது தாங்க இன்னும் பயங்கரம். அதாவது இதில் என்ன சொல்ல வந்திருக்காங்கன்னா, நம்ம பலான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. நம்ம சந்தோஷ் அவர்களுடைய படங்களில் சில படங்கள் வந்து அப்படி இப்படின்னு இருக்கும். அதில் இந்த இருட்டறையில் முரத்து குத்தா இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஹர ஹர மகாதேவியா அந்த படமாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி படங்கள் எல்லாம் நம்ம பல விஷயங்களை பார்த்துருப்போம், கேட்டிருப்போம். ஸோ அதே அளவுக்கு இந்த படத்தில் எந்த அளவுக்கு ஃபன் என்டர்டைன்மெண்ட் வச்சுருக்க போகிறாரு அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்ததுங்க. ஸோ அதை ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி இதில் வந்திருக்க ஒவ்வொரு கேரக்டருக்குமே தனித்தனி ஸ்பேஸ் கொடுத்துட்டு அவங்களோட ஆக்டிங் வைஸை நல்லாவே டெவலப் பண்ணி கொண்டு போயிருக்காங்க. இதில் ஒருத்தர் என்னென்னா, டைரக்டராக மூவ் பண்ணி அவர் செய்கிற செட்டைகள் இன்னும் பயங்கரமாக இருக்குது. அவர் தனியாக ஏதோ ஒரு என்ன சொல்கிறது, ஒர்க் அவுட்லாம் பண்ணுறாருன்னா பார்த்துக்கோங்க. ஸோ அந்த மாதிரி அவரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பயங்கரமாக கொடுக்கறது வெறித்தனமாக. எனக்கு நம்ம இவர் வந்து ஆன்டிகளை பார்க்குற ஒரு அங்கிளாக இருக்கும்னு எனக்கு தோணுதுங்க. அடுத்ததான் நம்ம கேபிஒய் வினோத் அவர்கள் வந்திருக்காருங்க. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா எப்போ பாரு படம் பார்க்குறது, பாத்ரூம் போயிட்டு அந்த மாதிரி பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியே இருக்கும் போது திடீர்னுட்டு அவருக்கு பீச்சிக்கிட்டு வருது. என்னன்னு கேட்டிங்கன்னா, ரத்தம். ஐயோ டே, எனக்கு ரத்தம் வந்துருச்சுடான்னு சொல்லி கதறாப்புல நம்ம வினோத் அவர்கள். அப்போ தான் நம்ம ஹீரோ சொல்ல, டேய் ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி பண்ணுறானா கேட்குறியாடா, டெய்லியும் பண்ணி இப்போ பாரு ரத்தமே வந்துருச்சுன்னு சொல்லி ரத்த தெறிக்க இந்த படத்தில் எடுத்திருக்காங்க. ஸோ இதை நான் எப்படி சொல்கிறதுன்னு தான் நான் யோசிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் நம்ம வினோத் அவர்களுடைய ஆக்டிங் வைஸும் சரி, பர்ஃபார்மன்ஸும் ரொம்ப நல்லாவே இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஏன்னா அவருடைய எக்ஸ்பிரஷனாக இருக்கட்டும், இல்லை அவருக்கு கேர்ள் ஃப்ரெண்டு கூட சேட் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் அவருடைய ஆக்டிங் வைஸ் நல்லாவே காட்டியிருக்காரு. இந்த படத்தில் அவருடைய காமெடி ஃபுல்லாக இருக்கும் தான் நான் நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் ஒருத்தர் வந்து நம்ம யோகி பாபு மாதிரியே முடி வச்சுருப்பாங்க. அவரோட அந்த காமெடி இருக்க பாருங்கள், அது இன்னுமே நல்லா இருந்துச்சு. ஸோ அவர் ரொம்பவே இன்னசென்ட்டாக காட்டியிருக்காங்க. அவர் ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஒருத்தர் கேட்குறாரு, ஒரு பொண்ணு உனக்கு முன்னாடி வந்து குனிஞ்சிருந்தா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு வந்து கேட்கும்போது, அவரில் 60 டிகிரியில் குனிஞ்சிருந்தா அடுத்துருவேன் அப்படின்றாப்புல. என்ன சொல்கிறாங்கன்னே தெரியாமல் அவர் சொல்கிற அந்த டைலாக்லாம் நல்லாவே இருந்துச்சு. ஸோ அவர் வந்து ஒரு இன்னசென்ட் கேரக்டரில் காட்டியிருக்காங்க. அதுக்கப்புறமா நம்ம சந்தோஷ் அவர்கள்கிட்ட போனால், அவர் வந்து ஒரு ஃபுட் டெலிவரி பாயாக வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அவருக்கு ஊரில் என்ன பிரச்சனை எது பிரச்சனை தெரில. ஸோ பல பிரச்சனையில் இருக்கிறவங்க சென்னையை தேடி வந்து இங்கே கிடைக்கிற வேலையை பார்த்துட்டு அங்கே இருக்க குடும்பத்தை காப்பாற்றுற மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம ஹீரோக்கு அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கா, இல்லை அவர் வந்து ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளோட எந்த மாதிரி ஜாலியாக இருக்கார், இந்த மாதிரி அவருடைய லைஃப் ஸ்டைலை கொண்டு போயிருக்காரு. ஸோ அவர் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே செய்கிற கலாட்டா அந்த மாதிரி இந்த மாதிரி போயிட்டு தான் இருக்குது. ஸோ அதை தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரெட்டன் கிங்ஸ்லி இந்த படத்தில் வந்திருக்காரு. என்னடா இவர் ஆளையே காணமேன்னு பார்த்தா, சட்டனாக காரில் கண்ணாடி உடச்சிட்டு இன்டர்வியூ கொடுக்குறாரு நம்ம ரெட்டன் கிங்ஸ்லி. சரி, இவருக்கு என்ன சம்பவம் நடந்ததோ, ஏது சம்பவம் நடந்ததோ, யாரும் மண்டையை பிறந்தாங்களோ, இல்லை நம்ம ஹீரோ தான் பிறந்தாரோன்றது யோசிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. சரிடா இவங்க மட்டும்தான் இருக்காங்கன்னே பார்த்தா, அடப்பாவீங்களா, நம்ம மொட்டை ராஜேந்திரனையும் விட்டு வைக்கல, இந்த படத்தையே கூப்பிட்டு வந்து சம்பவத்தை செஞ்சுருக்காங்க. ஸோ அந்த பேச்சுலர் பசங்களாம் தண்ணி அடிச்சுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டுலாம் அப்படி இருக்கும் போது நம்ம மொட்டை ராஜேந்திரனும் வந்து ஜாயின் பண்ணிக்கிறாரு. ஸோ இவரும் நைட்டியை போட்டு அந்த மேக்கப்லாம் போட்டு கொடுக்குற அந்த பர்ஃபார்மன்ஸ் இருக்க பாருங்க, தக்காளி தெறிக்க விடுற விஷயம் தாங்க. அதுக்கப்புறம் இவங்களாம் சேர்ந்து செய்கிற அந்த செட்டைகள்லாம் பார்த்து மக்கள்லாம் சிரித்து என்ஜாய் பண்ணணுன்றதுக்காகவே செஞ்ச சம்பவம்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இது வந்து ஃபேமிலியோடு பார்க்குறதுக்கு வாய்ப்பே இல்லாத படம் தான் எனக்கு தோணுது.
டீசெண்டாக கேர்ள் ஃப்ரெண்டோட இல்லை ஃப்ரெண்ட்ஸோடு போயிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இவர் படம் எடுப்பார். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து கேர்ள் ஃப்ரெண்ட் ஆர் ஃப்ரெண்ட்ஸ் இவங்க எல்லாருமே கூப்பிட்டு போயிட்டு தேட்டரில் உட்காந்து பார்க்குற மாதிரி இந்த படம் வந்திருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ இந்த எதிர்பார்ப்போடு தான் நானும் அவ்வளோ வந்து இந்த படத்துக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் எந்த அளவுக்கு இந்த படத்துக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்றத நம்ம கமெண்ட் பண்ணி இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பக்கத்தில் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.